பரபரப்பான அரசியல் சூழலில் இன்று திமுக கூட்டணியில் இணைந்துள்ளது தேமுதிக. திமுகவுடன் முதல் முறையாக தேமுதிக இணைந்துள்ளதன் பின்னணி குறித்து பார்க்கலாம். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி அமைக்கும் பணிகள் பிரதான கட்சிகளான திமுக மற்றும் அதிமுக தரப்பில் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. சிறு சிறு கட்சிகளையும் தங்கள் பக்கம் இழுக்கும் முயற்சியில் இருதரப்பும் முட்டி மோதி வந்த நிலையில் எந்த கூட்டணியிலும் சேராமல் இருந்த தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் பிப்ரவரி 19ஆம் தேதியான இன்று திமுக கூட்டணியில் இணைந்துள்ளது. காலை சுமார் 10 மணி அளவில் அண்ணா அறிவாலயம் வந்த கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்தித்து தேமுதிகவை திமுக கூட்டணியில் இணைத்துள்ளார். தேமுதிக யாரோடு இணைய போகிறார்கள் என்ற கேள்விக்கு இன்று பதில் கிடைத்துள்ளது. இதையடுத்து முதல்வரை சந்தித்துவிட்டு வெளியில் செய்தியாளர்களை சந்தித்த பிரேமலதா விஜயகாந்த் திமுக கூட்டணியில் இணைந்ததில் மகிழ்ச்சி, 2016லேயே அமைய வேண்டிய கூட்டணி தற்போது அமைந்துள்ளது, 10 ஆண்டுகளுக்கு பிறகு கேப்டன் அவர்களின் விருப்பம் நிறைவேறியுள்ளது, தேமுதிக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களின் விருப்பப்படி கூட்டணி அமைக்கப்பட்டுள்ளது, எங்களுக்கான தொகுதிகள் மற்றும் ராஜ்யசபா சீட் குறித்து முதல்வர் அறிவிப்பார் என கூறியுள்ளார். மறுபுறம் தனது எக்ஸ் பக்கத்தில் கூட்டணி குறித்து கருத்து தெரிவித்துள்ள முதல்வர், சகோதரர் கேப்டன் உருவாக்கிய இயக்கத்தை தற்போது திறமையாக வழிநடத்தி வரும் பொதுச் செயலாளர் அன்பு சகோதரி திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களையும் அக்கட்சியின் நிர்வாகிகளையும் வருக வருக என வரவேற்கிறேன் என தெரிவித்துள்ளார். கடந்த 2005ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட தேமுதிக முதல் முறையாக திமுகவுடன் கூட்டணி வைத்துள்ளது. 2006 தேர்தலில் தனித்து போட்டியிட்ட தேமுதிக 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்தது. 2016ஆம் ஆண்டு தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி அமைக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் விஜயகாந்த் தலைமையில் மக்கள் நல கூட்டணி என்ற புதிய கூட்டணி உருவாக்கப்பட்டது. ஆனால் அது தோல்வியை தழுவியது. இதையடுத்து கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அமமுகவுடன் கூட்டணி அமைத்தது தேமுதிக. இதையடுத்து தற்போது 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக திமுகவுடன் கூட்டணியில் இணைந்துள்ளது. இதற்கிடையில் நடந்த லோக்சபா தேர்தல்களிலும் கூட திமுகவுடன் சேராமல் இருந்த தேமுதிக தற்போது திமுகவுடன் கூட்டணி அமைத்துள்ளது. இக்கூட்டணியின் வாயிலாக தேமுதிகவுக்கு பலன் கிடைக்குமா கிடைக்காதா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.